வணக்கம் and welcome to Kamals Adupankarai. ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம மல்டி கிரெயின் சுண்டல். ஸோ இப்போ இதில் ஒரு சுண்டலை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே ஆப்ஷனல் தான், ஒன்று கூட ஒன்று குறைய இருந்தாலும் ஓகே. இப்போ நான் எல்லாமே நவதானியத்தை விட அதிகமாக இருக்கணுன்றதுக்காக ஒரு ஆப்ஷனலாக இதை ட்ரை பண்ணுறேன். ஸோ நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். வெள்ளை மொச்சை ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஒன்று எது நமக்கு கூட தேவையோ அதை கூடவோ குறைச்சோ எடுத்துக்கோங்க. பச்சை பட்டாணி ஒரு ஸ்பூன், சின்ன ப்ரௌன் கொண்டக்கடலை, கொள்ளு ஒரு அரை டேபிள் ஸ்பூன், பச்சைப்பயிறு ஒரு டேபிள் ஸ்பூன், வெள்ளை காராமணி ஒரு டேபிள் ஸ்பூன், ராஜ்மா மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன், இது வந்து பெரிய கொண்டக்கடலை. இது பாருங்கள், இது சின்னது, இது பெருசு. ப்ரௌன்லேயே வந்து 2 விதம் இருக்குது. அந்த கொண்டக்கடலை, சிவப்பு காராமணி ஒரு டேபிள் ஸ்பூன், வெள்ளை காராமணி, சிவப்பு காராமணி, இது வந்து சோயா ஒரு டேபிள் ஸ்பூன், வெள்ளை கொண்டக்கடலை ஒரு டேபிள் ஸ்பூன், இது வந்து வெள்ளைச்சோளம் ஒரு டேபிள் ஸ்பூன். ஸோ இப்போ நம்ம மொத்தமாக இதில் எத்தனை ஆட் பண்ணியிருக்கோன்னு பார்த்துலாங்களா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 நவதானியத்தை விட கொஞ்சம் கூடவாகவே இருக்குது. ஸோ இப்போ இந்த ஹெல்த்தியான மல்டிகிரெயின் சுண்டல் எப்படி செய்யுதுன்ட்டு பார்த்துடலாம். இதையும் நம்ம ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் இதை மறுபடியும் ஒரு விசில் எடுத்துகிட்டு அப்புறமா எப்படி சுண்டல் செய்யுதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஒரு 3 தடவை கழுவி இதை ஊற வச்சிடலாம். இப்போ நம்ம மல்டிகிரெயின் சுண்டலுக்கு ஒரு பொடி வச்சு அரைக்க போகிறோம். அதில் எல்லாமே ப்ரோட்டீன் ரிச்சாகவே இருக்க போகுது. அதனால் எல்லா மினரல்ஸும் சேர்ந்து எல்லா கிரெயின்ஸும் எல்லா விட்டமின்ஸும் இருக்கிற மாதிரி ஒரு சுண்டலாக இது இருக்கும். ஸோ இப்போ இதுக்கு அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். எல்லாமே அரை டேபிள் ஸ்பூன் இருந்தால் போதும். இப்போ நான் கொஞ்சம் கூடவே காட்டுறேன். பட் ஆனால் நம்ம எடுத்துருக்க இதுக்கு வந்து அரை டேபிள் ஸ்பூன் போதும். அரை டேபிள் ஸ்பூன் கொள்ளு, அரை டேபிள் ஸ்பூன் சியா சீட்ஸ். இது நிறைய நாட்டு மருந்து கடைகளையும் கிடைக்கும். அதே சமயத்தில் இப்போ டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. இது வந்து முருங்கை விதை. ஸோ இப்போ இது முருங்கை விதை. ஸோ இதில் வந்து ஒரு 5-6 நம்பர் வந்து முருங்கை விதை எடுத்துக்கலாம். எள்ளு ஒரு அரை டேபிள் ஸ்பூன். இது கருப்பெல்லும் எடுத்துக்கலாம், வெள்ளை எள்ளும் எடுத்துக்கலாம். கருப்பெல்லு வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். முழு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் நான். பொட்டுக்கடலை வந்து முழு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். முழு பொட்டுக்கடலை கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும், அதனால் இது முழு பொட்டுக்கடலை. இது வந்து வேர்க்கடலை அரை டேபிள் ஸ்பூனு. இதுக்கு 2 பெரிய சைஸ் காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன். இதுவே காரம் போதுமாக இருக்கும். ஸோ இப்போ இது மேலே வந்து கார்னிஷ் பண்ணுறதுக்கு தேங்காயும் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை ஒன்றா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு அடிகனமான வானொலி எடுத்துக்கோங்க. வானொலி சூடாகிடுச்சு. இதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கொள்ளு, அரை டேபிள் ஸ்பூன் சியா சீட்ஸு, எள்ளுக்கு உங்களுக்கு பிடிக்குன்னா கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் கூடவே ஆட் பண்ணிக்கிறேன். இது எள்ளு, இந்த முருங்கை விதை ஒரு 5 நம்பர் போட்டுக்கிறேன் இதில். ஸோ
ஸோ ஆறாக உழுந்துருச்சு, பரவாயில்ல, அதனால் ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ இதை லைட்டாக வறுத்துக்கலாம். லைட்டாக வறுத்தோன்னா ஒரு பொருளாக இதில் மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் 2 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். வறுத்த பின்னாடி நம்ம அதை தலையை எடுத்துடலாம், அதுலேருந்து காஞ்ச மிளகாவோட காம்பை. ஸோ இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க வேர்க்கடலையும் ஆட் பண்ணிடுறேன். இப்போ இந்த பொடியை நம்ம செஞ்சு வச்சுட்டோம்னா நம்ம டெய்லி ஒரு சுண்டலுக்கு ஒரு விதமான பொடியும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை இதே பொடி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த பொடியவும் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு சுண்டலுக்கு இதை ஆட் பண்ணிக்கலாம். வேர்க்கடலை வெந்துச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க பொட்டுக்கடலையை ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை அரை டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பொட்டுக்கடலை போட்டோன்னே ரொம்ப நேரம் வேக வேணாம், லைட்டாக அது சூடானவே போதும். ஸோ இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுடுறேன். ஸோ இப்போ இது நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம். இதை இப்போது நம்ம வறுத்து அரைச்ச பொடி இந்த மாதிரி பவுடராக எடுத்துக்கலாம். கொஞ்சம் கோஸாக எடுத்துக்கோங்க. நல்லா வாசனை வருது. பொட்டுக்கடலை, வேர்க்கடலை எல்லாம் போட்டதில் நல்லா வாசனை வருது. இப்போ இதில் எல்லா மல்டி கிரெயின் மட்டும் இல்லாமல் மல்டி விட்டமின் அண்ட் மினரல்ஸோடு சேர்த்த ஒரு சுண்டலாக அது இருக்கும். கண்டிப்பாக இது உங்கள் எல்லாேருக்கும் பிடிக்கும். பசங்களுக்கும் நம்ம ரொம்ப ஆரோக்கியமான ஒரு சுண்டலாக கொடுத்த மாதிரி இருக்கும். வரவங்களுக்கும் நம்ம ஒரு ஹெல்த்தியான ஒரு சுண்டல், வித்தியாசமான ஒரு சுண்டலாகவும் இருக்கும். இப்போ கடாய் பற்ற வச்சுட்டேன். ஸோ இப்போ இதில் நான் இப்போ நல்லெண்ணெய் தான் போட்டு தாளிக்கிறேன். உங்களுக்கு வேணால் நார்மல் எண்ணெயும் போட்டு தாளிச்சிக்கலாம், இல்லை கீ போட்டு தாளிக்கிறதா இருந்தாலும் தாளிச்சிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகனா தாளிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க மல்டிகிரெயின் சுண்டல் எல்லாமே நல்லா குழைய வேக வச்சாச்சு. ஒரு 4 இதுவாக வச்சாச்சு. எல்லாமே சேர்ந்து இருக்கிறதுனால ஒரு 4 விசில் எடுத்துட்டேன். பட் நம்ம தாளிக்கும் போது கொஞ்சம் உதிரியாக இருக்கிறதும் நல்லா கொஞ்சம் பலன்னு வந்துடும். ஸோ இப்போ கடாய் சூடாயிடுச்சு. எண்ணெய் போட்டது, கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். பெருங்காயம் போட்டுறேன். இஞ்சி பொடிசாக நறுக்கிய இஞ்சி, கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் நம்ம லைட்டாக பொரித்து எடுத்துக்கலாம். கடுகு கொஞ்சம் பொரிஞ்ச உடனே நம்ம வேக வச்சுருக்க சுண்டலை அதில் ஆட் பண்ணிடலாம். கடுகு கொஞ்சம் பொரிஞ்சாச்சு. 2 பச்சை மிளகாவை கிள்ளி போட்டிருக்கேன். வடித்து எடுத்து வச்சுருக்க நம்ம மல்டி சுண்டலையும் இதில் ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம போட்டிருக்க அந்த கார்ன் கூட நல்லா வெந்துடுச்சு. சோளம், சின்ன சோளம் போட்டோம் இல்லையா, வெள்ளைச்சோளம், அதெல்லாம் கூட நல்லா வெந்துடுச்சு. ஸோ இப்போ இதில் ஒரு பெரட்டிட்டு இது கொஞ்சம் எண்ணெயில் எல்லாமே சாட்டை ஆகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுடலாம். ஸோ இப்போது நல்லா வதங்கியாச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியை இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிடலாம். இதையும் ஒரு நல்ல கலரிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பூவும் இதில் போட்டுடலாம். போட்டுட்டு இப்போ நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். நம்மளுடைய மல்டி விட்டமின், மல்டி கிரெயின், மல்டி மினரல் சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. ஒரு நவராத்திரியில் நம்ம ஒரு ஆரோக்கியமான சுண்டலை படைச்சிட்டு ஆரோக்கியமான சுண்டலை நம்ம சாப்பிட போகிறோம். நம்ம இப்போ செய்ய போகிறது அவல் கீர். அவல் கீருக்கு நான் ரெட் அவல் எடுத்திருக்கேன். இன்றைக்கி நம்ம செவ்வாய்க்கிழமை படைக்க போகிறோம். ஸோ அதனால் ரெட் அவல் எடுத்திருக்கேன். செவ்வாய்க்கிழமை செவ்வாய் கிரகத்துக்குரியது. ஸோ அதனால் அங்காரகனுக்கு உகுந்த ரெட்டுன்றதுனால ரெட் அவல் எடுத்திருக்கேன். 1 கப்பு ரெட் அவலுக்கு ஒரு 1.5 கப்பு வெல்லம் எடுத்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கூடவாக இருக்குதுன்னா கொஞ்சம் குறைச்சிக்கலாம். நீங்கள் இந்த 1 கப்புக்கு 2 கப்பு பால், சுண்டை காய வச்ச பால் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அவலை நம்ம தண்ணியில் தான் வேக விட போகிறோம். ஸோ இப்போ இது லைட்டாக அவலை வறுத்துட்டு நம்ம ஊற வைக்கலாம். இதில்
அவளை வந்து இந்த ஜல்லடையில் மாதிரி ஒரு இதில் ஏதாவது போட்டுட்டு அதை அப்படியே ஊற வச்சுடுங்க. அவள் வந்து நல்லா இதில் ஊறணும். இப்போ இந்த தண்ணி எடுத்திங்கன்னா இந்த மேலே தண்ணி ஊறணும். இதில் நம்ம அப்படியே டக்குன்னு எடுத்துட்டோன்னா சட்டுன்னு எடுத்துடலாம் இதை. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி ஊற வச்சுருக்கேன். இப்படி இல்லைன்னா கூட ஒரு ஜஸ்ட்டு ஒரு துணி மாதிரி போட்டு கூட நீங்கள் அந்த துணியில் போட்டு ஊற வச்சுட்டு கூட இப்படி தண்ணி மாதிரி போட்டுட்டு ஊற வச்சுட்டு அந்த துணியை அப்படியே தூக்கிடலாம் நீங்கள். ஸோ இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். ஊறினோடனே அவள் வந்து கொஞ்சம் மெத்துப்படும். ஸோ அப்போ வேகிறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, நம்ம 10 நிமிஷம் ஊற வச்சு அவள் நல்லா அப்படியே நல்லா நசுங்கிடுச்சு. கையில் அமுத்தினாவே நல்லா நசுங்குது. ஸோ இப்போ இது போதும். இப்போ இது தண்ணியிலேருந்து எடுத்துடலாம். ஸோ இப்போ இது சிம்பிளாக இருக்கணும், ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக தான் நான் இந்த சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறேன். உங்களுக்கு எது சௌகரியமாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இது தண்ணி சூடாகட்டும். தண்ணி சூடாகணுன்னே நம்ம ஊற வச்சுருக்க அவளை எடுத்து அதில் போட்டுடலாம். ஸோ இப்போ நல்லா நம்ம முழு அவளாக போட்டது பாதி அவளாக நல்லா உடஞ்சி அவளாக ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க வெல்லத்தை ஆட் பண்ணிடலாம். வெல்லத்தை ஆட் பண்ணிவிட்டு ஒரு நல்ல கலருங்க, கூடவே இருங்க, அடி பிடிக்காமல் பார்த்துக்கிறதுக்காக. இப்போ நல்லா நம்ம வெல்லம் ஊற்றினோன்னே நல்லா கொதிப்பட்டுடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க கெட்டியான பாலை இதில் ஆட் பண்ணிடலாம். நல்லா ஒரு கலர் கொடுத்துட்டு இப்போ நல்லா வந்து பாகோட நல்லா பால் கலர் சேஞ்ச் ஆகணும்னா நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காவை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலரி விட்டுடலாம். இதை இப்போ இதை இந்த சமயத்தில் இறக்கிடலாம். செவ்வாய்க்கிழமை அங்காரகனுக்கு உகந்த நாள். நவகிரகத்தில் அங்காரகனுக்கு உகந்தது சிகப்பு. அதனால் மல்டி விட்டமின் சுண்டல், அப்புறமா சிவப்பு அவலில் ஒரு ஸ்வீட் பாயாசம், ரெண்டுமே இன்றைக்கி படைச்சிருக்கோம். அம்பாளுக்கும் நைவேத்தியம் பண்ணிவிட்டு நம்ம அங்காரகனுக்கும் வழிபட்ட மாதிரி ஒரு உகந்த பாயாசம் இன்றைக்கி பண்ணியாச்சு, சுண்டலும் பண்ணியாச்சு. நம்ம இன்னையோட பிரசாதத்தை அன்னசுத்தி பண்ணிவிட்டு நம்ம அம்பாளுடைய அருளோடும் செவ்வாய் கிரகத்தோட அருளும் நமக்கு சேரட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன்ஸு உங்களுக்கு கண்டினியூ ஆகிறதுக்கு அது ஹெல்ப் ஆகும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட் பண்ணணுன்னு இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல ரெசிபியோடு பார்க்கலாம்.